السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மதிப்பிற்குரிய மதரசாவினுடைய உஸ்தாதாக்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் வாரந்தோறும் இது போன்ற ஒரு நிகழ்வில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற பேராவலோடு நாம் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று வருகிறோம். இன்றைக்கு ஒருபடி மேல காலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு இஜ்திமாவை முடிச்சுட்டு வந்து சாதிச்சுட்டு சாதனை பெண்களாக இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒரு காலையில இருந்து பயான் இறுதியாக அது பயான் இந்த இஜ்திமாவினுடைய முடிவுரை மாதிரி இந்த உரைக்கு வந்திருக்கிறீங்கன்னா ஒரு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். நான் கூட யோசிச்சுக்கிட்டே வந்தேன், இன்னைக்கு செவுத்தை பார்த்து தான் பேசணும் போல தெரியுது. காலையில இருந்து என்ன நிகழ்ச்சி வச்சுட்டு இப்படி ஏன் இப்படி ஐடியா பண்ணாங்க அப்படிலாம் நான் திங்க் பண்ணிட்டே வந்தேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஹைர், இன்றைக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பேசுவதற்காக நாம் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து பெண் இஸ்லாத்திற்கு முன்பும் பின்பும். முழுமையாக பெண்களை பற்றி தான், பெண் இனத்தை பற்றி தான். பெண் இனத்தை பற்றிய அந்த புரிதலோ அல்லது இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த சூழல் எப்படி இருந்துச்சு, இஸ்லாம் வந்ததற்கு பிறகு எப்படி இருக்குது, இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் என்ன செய்யணும், கவனத்துல வைத்து கொண்டால். இந்த பெண்கள் இந்த பெண்ணியம்லாம் பேசுவாங்க, ஃபெமினிஸ்ட் அப்படிம்பாங்க, பெண்ணியவாதிகள், பெண்களுடைய சுதந்திரத்திற்காக பாடுபடுகிறோம்னு சொல்லி திடீர்னு ஒரு குரூப் கிளம்பி வரும். ஏன்னா நல்ல கிராப்லாம் வெட்டியிருக்கும் அந்த குரூப். எப்பவுமே அந்த பெண்ணியவாதிகள் ஃபெமினிஸ்ட் எப்படி முடிய வந்து கிராப் வெட்டி அதில் ஒரு மாதிரி என்ன செய்வாங்க வருவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இஸ்லாம் எப்போ வந்துச்சு? இந்த கொஸ்டின் கேட்பேன் ஆரம்பத்துல, நீங்க சொல்லிதான் ஆகணும். காலையில இருந்து நிறைய பயான் கேட்டிருப்பியோ. இஸ்லாம் எப்போ வந்துச்சு? பயான் லேட் ஆயிட்டு இருக்கணுங்க, நீங்க சொல்லுங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால், கரெக்டா? சரி, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமா இல்லையா? அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க? இது ஒரு கேள்வி, நம்ம சிந்திக்க தான் செய்யணும். ஒண்ணுமே இல்லை, இதுல ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கு, உட்பொதிந்திருக்கு ஒரு செய்தி. அது நாம விளங்கணும். என்னன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னால், 1400 வருஷத்துக்கு முன்னால்னு சொல்றோம்ல, அது என்ன? 1400 முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இறுதி தூதர், கடைசி நபியாக வந்தவர்களுடைய மார்க்கமாக நாம இருக்கிறதுனால, சமூகமாக இருக்கிறதுனால
நாம அப்ப அதை குறிப்பிடுறோம். பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இஸ்லாம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புனானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்பும் போது பூமிக்கு அனுப்புறான். சொர்க்கத்திலிருந்து நீங்க போயிட்டு வாங்கப்பா, இஹ்பித்து, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான். அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான். அதை குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுறான். என்ன செய்தி? ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சில விஷயங்களை நாம ரொம்ப நல்லாவே படிச்சுக்கணும். எப்ப கேட்டாலும் துணிஞ்சு என்ன செஞ்சிடணும், தைரியமா சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்டையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது நம்ம வாப்பா அம்மாட்ட, நம்ம எல்லாருடைய வாப்பா, நம்ம எல்லாருடைய உம்மாட்ட. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்க இஸ்லாம் இருந்துச்சா? இஸ்லாம் கிடையாது. எது பிரச்சனையே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஜாதி இருந்துச்சா? மொழி இருந்துச்சா? நாடுகள் இருந்துச்சா? மக்கள் கூறு போடப்பட்டிருந்தாங்களா? ஒண்ணுமே கிடையாது. யார் தான் இருக்கிறா? இப்ப ரெண்டு ஆள் தான் இருக்கிறாங்க. யாரும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேரை அல்லாஹ் அனுப்பும் போது ஒன்னு சொல்லி அனுப்புறான். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய் ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேரான வழி வரும், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். யார் அந்த நேரான பாதையை பின்பற்றுகிறாரோ அவருக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற அச்சமும் தேவையில்லை, இவ்வளோ நடந்துடுச்சே அப்படிங்கிற கவலையும் தேவையில்லை. நாம பின்பற்றுதல் எது என்பதை சரியா வச்சுக்கிட்டா போதும். ஒரு விஷயம் செய்யறோமா, எந்த அடிப்படையில செய்யறோம்? ஒரு முடிவெடுக்கிறோமா, எந்த அடிப்படையில அந்த முடிவு? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, எங்கிட்ட இருந்து உனக்கு நேர்வழி வரும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்ப இந்த உலகத்துல எந்த குழப்பமுமே கிடையாது. ஏன்னா வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் இருந்து கொண்டு அல்லாஹ்விட்ட என்ன சொல்லி எப்படியோ வாழ்ந்துக்க வேண்டியது. அப்புறம் பல்கி பெருகுதா? அப்புறம் நிறைய ஜெனரேஷன் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்காங்க, வாழ்றாங்க, கொள்றாங்க. அப்போ ஓரிரை கொள்கை, கடவுள்னு எடுத்துக்கிட்டா அல்லாஹ் தான் வணங்குவாங்க, வேற யாரும் கிடையாது. அப்போ வணக்கம் அல்லாஹ், வாழ்வு முறைன்னு எடுத்துக்கிட்டா அல்லாஹ் என்ன நமக்கு சொன்னானோ, அவங்களுக்கு எதை சொன்னானோ அதை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. முதல்ல எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். முதல்ல அந்த பொறாமையில அந்த அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வருது, அது ஒண்ணு. முதல்ல கடவுள் விஷயத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? ஞாபகம் இருக்குதுங்களா? சொல்லுங்க, யாருனாலும் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. கடவுள் இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப அல்லாஹ் தானே வணங்குனாங்க, அல்லாஹ் தானே வணங்குனாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தானே வணங்குனாங்க. அப்ப அதுக்கடுத்து உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புனா? பாப்பாக்கு என்ன சொன்னா தானே பிள்ளைகளுக்கும் எங்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயத்த நேர்வழியை நீ பின்பற்றிக்கோ. அப்படியே பின்பற்றிக்கிட்டே வரும் பொழுது எங்க பிரச்சனை வருது? அப்பதான் ஒண்ணுமே கிடையாது. மனிதர்கள் இந்த உலகத்துல அமெரிக்காவுல, ரஷ்யாவுல, சவுத் ஆப்பிரிக்காவுல, இந்தியாவுல, எங்க இந்த உலகத்தில் இந்த மேப்புல வரைபடத்துல எந்தெந்த நாடுகள் துண்டுகளாக இருக்கின்றதோ, கண்டங்களாக இருக்கின்றதோ, அனைத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே மார்க்கமாக யார் தான் இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தானே இருந்துச்சு. அப்ப எங்கிருந்து இந்த பிரிவு வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால்தான் என்ன செய்யுது? இந்த பிரச்சனை வருது. நம்ம இஸ்லாத்துக்கு முன்னால்னு சொல்லி அதை யோசிக்கணும். இஸ்லாத்துக்கு முன்னால்னா என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப என்னன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் வர வேண்டிய அவசியம் இருந்துச்சு? எதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புனான்னு கேட்டா, எந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புனானோ அந்த வழியில பிரச்சனை ஏற்படுத்தினாங்க மக்கள். உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த சில நல்ல மனிதர்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு நினைவு அரங்கத்தை கட்டினாங்க. அப்புறமா ஒரு சிலையை கொண்டு வச்சாங்க. அப்புறமா சிலைகிட்ட கேட்கணும்னு செய்தான் தான் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் நினைவரங்கம் ஏற்படுத்துங்க நல்ல மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு பேர் என்னது? வத்து, சுவாஉ, யகூஸ், யஊக், நஸ்ர். இவங்களாம் யாருன்னா மொய்தி ஆண்டவர், செய்திலி பாத்திமா, சாவுலிமி பாஷா மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். வத்து, சுவாஉ, யகூஸ், யஊக், நஸ்ர். இந்த நல்ல மனிதர்கள் இவங்களும் நல்ல மனிதர்களா இருக்கலாம், நமக்கு தெரியல. சில பேருடைய வரலாறு தெரியும், சில பேருடைய வரலாறு ஓப்பனாக தெரியாது. எது எப்படியோ இந்த 5 பேருக்கு என்ன செஞ்சாங்க? சிலையை வைப்பதின் மூலமாக கடவுள் விஷயத்தில் அல்லாஹ்வின் தன்மைகளை யாருக்கு கொடுத்தாங்க? அந்த மனிதர்களுக்கு கொடுத்தாங்க.
இங்கதான் பிரச்சனை. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா யார் அமுச்சு விடுறான்? தூதர்களை அமுச்சு விடுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி போய் சொல்லுப்பா, விட சொல்லு, இதெல்லாம் செஞ்சா அல்லாஹ் மழையை தரமாட்டான், மழை இறக்கி வைக்க மாட்டான், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டான், புட்பூண்டுகளை வளர விட மாட்டான், அல்லாஹ் உங்களை முழுவதுமா அழிச்சு விடுவான் அப்படின்னு சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு தூதர் வந்தாங்க. இப்படி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தூதர் வந்து அவர் வணக்க வழிபாடுகளை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும். அப்படியே அந்த தூதுத்துவம், அந்த செயல்பாடு, அந்த நம்பிக்கை அப்படி இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் நாளாவ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்கி மழுகி மருவி போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? திரும்ப இன்னொரு தூதரை அனுப்புவான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான், அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். அப்படி நபிமார்கள் நிறைய பேர் வர்றாங்க, லட்சத்துக்கு மேல வந்திருக்கிறாங்க. குர்ஆன்ல இருக்கக்கூடிய நபிமார்களுடைய பெயர்கள் 25. அப்படி ஆதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய சொன்னாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சுமார் 4000 வருஷம் ஆச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு 1500-2000 வருஷத்துக்கு பிறகுதான் யார் வர்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னாடி வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து 2000 வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க. ஏன் வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு? அந்த மக்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு மௌட்டிகம் வந்துச்சுன்னா, ஒரு தூதர் வந்து பிரச்சாரம் செய்து அந்த மக்களை அப்பழுக்கற்ற முறையில இஸ்லாமிய வடிவில அமைப்பில இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் தொழுவணும், இப்படித்தான் திக்ர் செய்யணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் உறவு கொண்டாடணும், இப்படித்தான் கல்யாணம் முடிக்கணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துட்டு சென்ற பிறகு ரொம்ப நாள் ஆக 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 என்ன செஞ்சிடும்? மக்களுக்கு மத்தியில கல்வி எடுபட்டு போகும். அந்த நேரத்துல அல்லாஹ் திரும்ப தூதர்களை அனுப்புவான். எந்த அளவுக்கு எடுபட்டு போச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி அடையக்கூடிய நேரத்துல உள்ள போறாங்க. எதுக்குள்ள? காபத்துல்லாக்குள்ள போறாங்க. காபத்துல்லாக்குள்ள போனா அங்க 360 சிலை இருக்கு. எத்தனை சிலைங்க? யோசிச்சு பார்க்க முடியுதா? சரி, 360 சிலையில யார் சிலைலாம் இருந்துச்சுங்கிறது இன்னும் ஆச்சரியம். யார் சிலை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை, இசாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலைன்னு சொன்னா அப்ப என்னங்க நடந்திருக்கு? அப்ப அந்த அளவுக்கு கொள்கை வந்து என்ன செய்யுது? இல்லாம எடுபட்டு போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தூதர் அனுப்புறான். அதனால தான் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் சொல்றோம். அப்ப கடவுள் கொள்கையில மட்டும் பிரச்சனை இல்லை, ஆண்கள் பெண்கள் என்கிற நிலையில பிரச்சனை, உறவுகள்ல பிரச்சனை, பழக்க வழக்கங்கள்ல பிரச்சனை, பண்பாடுகள்ல பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, வர்த்தகங்கள்ல பிரச்சனை, இப்படி எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அதை கண்டிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் சரிபடுத்துவதற்காகவும் தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்புவான், வேதங்களையும் அனுப்புவான். அப்படி 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நபி தான் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்ப கொஞ்சம் மார்க்கத்துல அப்படி இப்படி கடைசி கட்ட நபியா அல்லாஹ் யார் அனுப்பிச்சுட்டான்? காத்தமுன் நபி, நபியின் இறுதி முத்திரையாக யார் அல்லாஹ் அனுப்புனா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இப்படி, நான் வந்து விட்டேன் என்பதே மறுமை நாளின் அடையாளம்தான். எனக்கு அடுத்து இன்னொரு நபி கிடையாது, அடுத்து உலக அழிவுதான். அது எப்போது என்றெல்லாம் நமக்கு தெரியாது, என்னைக்கு வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு இந்த தகவலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செஞ்சுட்டான்? போதிச்சு விட்டான். இப்ப இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதரியா வந்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? அப்போ உள்ள மக்களுக்கு மத்தியில யூதர்கள் இருந்தார்கள். யூதர்கள்ல வந்து சில பேர் என்ன செய்வாங்க? அதாவது அந்த காலகட்டத்துல, இப்படி நபியே இல்லாத காலகட்டத்துல நல்லவர்கள் வாழ்ந்தார்களா என்று கேட்டால், நல்லவர்கள் அப்ப யாருன்னு கேட்டா ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டவங்க நல்லவங்க. மற்றபடி அவங்க வாழ்க்கை எப்படி பின்பற்றணும், எப்படி உடையணியணும், எப்படி வணங்கணும், எப்படி தொழுகணும், இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்கு தூதர்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய இயல்பிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதர்கள் இயற்கை மார்க்கத்துல தான் பிறக்கிறாங்க. அவருடைய உம்மா, அவருடைய பெற்றோர்கள் தான் யுஹப்பிதானிஹி ஒய் நஸ்ஸிரானிஹி ஒய் மஜ்ஜிசானிஹி, யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக யார் மாற்றா? பெற்றோர்கள் தான் மாற்றாங்க. அப்போ யதார்த்த சிந்தனை மனுஷனுக்கு என்ன இருக்கும்னா ஓரிரை கொள்கை இருக்கும். அல்லாஹ் ஒருவன், உன்னை படைச்சவன் யாருன்னு எல்லாரும் புழக்கத்துல வச்சிருவான். மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. யார் வந்து மேல இருக்கா? ஓட்டு மேலே உட்காந்துருக்காங்க கிடையாது இல்ல, மாடி வீட்லயே உட்காந்துருக்காங்க கிடையாது இல்ல, மேல இருக்கிறவன் பார்த்துக்கணும், மேல யாரு இருக்கா? அல்லாஹ். சில பேர் சொல்லுவாங்க, அப்பா என்ன எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா, நம்ம எல்லாரையும் படைச்சவன் இறைவன் தான்பாங்க. இறைவன் எல்லாம் வல்ல இறைவன், இந்த வார்த்தை முஸ்லிம்கள் மட்டும் இல்ல எல்லோரும் பயன்படுத்துறாங்க. அப்ப எல்லோருக்கும் அடிப்படையில் வழங்கப்பட்ட ஒரு பண்பாக கொடுக்கப்பட்ட ஒரு கல்வியாக ஓரிரை கொள்கை இருக்குது. ஆனா ஓரிரை கொள்கைய
அதுக்கடுத்து அதனால ஓரிரை கொள்கை வந்து எல்லாத்துலயும் இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனால் இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான் பார்க்கறான், யூதர்களை பார்க்கறான், அவன் வந்து கொள்கையில கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துறான். உசைர் அப்படிங்கிற ஒருத்தர் கடவுளுங்கிறான். கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஈசாவை கடவுள் ஆக்கி விட்டாங்க. ஈசா கடவுளா வந்தாங்க கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொன்னாங்க. நான் அற்புதமாக படைக்கப்பட்டவன் சொன்னாங்க. நான் பேசுகிறேன், குழந்தை மகுது, இந்த தொட்டில்ல நான் பேசுனேன்னா அது ஏன் திறமையா, படைத்தவனுடைய திறமை, அப்படித்தானே? அப்ப இது வந்து கிறிஸ்தவர்கள் மாத்துறான். அப்ப மற்றபடி இந்த காஃபியர்கள் சிலைகளை எல்லாம் வணங்குறான், சின்ன சின்ன கல்லால களிமண்ணால செஞ்சுட்டு கடவுளேங்கிறான். சரினா இப்படிப்பட்ட இந்த கொள்கையெல்லாம் எடுத்து சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்படி அந்த வரிசையில தான் பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரமும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கே கேள்விக்குறியா நான் சொல்லுவேன் நிறைய விஷயத்துல. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? மக்காவுல பெண் பிறக்கிறதுக்கே உரிமை கிடையாது. பிறக்கிறது நம்மளா டிசைன் பண்ணிட்டு வரோம் வயிற்றுக்குள்ள இருந்து, நம்ம பெண்ணா பிறக்கவா ஆனா பிறக்கவா, பேசாம ஆனா பிறப்போம் அப்படி நம்மளா ஒரு பட்டனை பிடிச்சி அமைக்கி விட்டுட்டு வரோம். அல்லது வேற ஒரு பெண் அப்படியாங்க, இல்லை ஆனா இருந்தா நல்லவே இல்லப்பா, ஒரு பெண்ணா பிறக்குவோமே அப்படின்னு நினைச்சு நம்ம கையில இல்ல, அல்லாஹ் தான் கொடுக்குறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது அல்லாஹ் ஒரு அந்த வரிசையில சொல்றான் பாருங்க, நாடுகளுக்கு பெண் குழந்தையை தருவோம். பெண் குழந்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்றான். நாடுறவங்களுக்கு பெண் குழந்தை, நாடுறவங்களுக்கு ஆண் குழந்தை, நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும், நாடுகிறவர்களுக்கு குழந்தை இல்லை. இது எல்லாமே என்னுடைய நாட்டம். அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, அவன் நாடுறதை என்ன செய்வான், படைப்பான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பெண் பிறப்பதற்கு உரிமை இல்லைங்கிற அளவுக்கு அந்த அரபு நாட்டுல இருந்துச்சு. இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பெண் பிள்ளைன்னா கொஞ்சம் இறக்கமா தான் பாக்குறாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அதான் நான் யாருக்குன்னு பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண் பிள்ளை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மள்டே சொல்றது. இப்போ என்னைய பொறுத்த என் வாழ்க்கையில சொல்றேன், ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண் குழந்தை. அப்ப எல்லாரும் சொல்றேன், அடுத்து கன்சீவா இருக்காங்களா மனைவி, அடுத்து என்ன பிள்ளை பிறந்தாலும் அவங்களுக்கு எனக்கு கவலை கிடையாது. அப்புறம் அப்படின்னா என்னன்னு விளங்குதா? அடுத்து என்ன பிள்ளை பிறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னா, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஜாலி தான், ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை. அப்போ பெண் பிள்ளை பிறந்தாலும் ஜாலி தான், ஆணுக்கு ஆண் ஒண்ணு பெண்ணுக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுன்னே தெரியல, ஏத்துக்கணும் அல்லாஹ். அதனால பெண் இருக்குது, அந்த மௌட்டிகம் இன்னைக்கும் இருக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த மௌட்டிகம் இருந்துச்சுங்கிறத நீங்க விளங்கணும். அல்லாஹ் அன்னைக்கு பாருங்க, வரலாறுல நீங்க படிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவே செய்கிறான். குர்ஆன்ல வந்து இந்த பெண் சம்பந்தமான குர்ஆன்ல உள்ள சில முக்கியமான வசனங்கள் 16 சூரத்துல் நஹ்ல்ல 58, 59, 81வது சூரத்துல் புரூஜ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 81வது அத்தியாயத்துல அல்லாஹ் குறிப்பிடுற 8வது வசனம் 9வது வசனம் அந்த எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய விளக்கத்துல அங்க எப்படி இருந்துச்சு. பொதுவா ஒரு பெண் வந்து நிறை மாசம், அவங்க வந்து அந்த இதுக்கு போயிட்டாங்க, பிரசவத்துடைய காலகட்டம் வந்துருச்சு, வழியில சத்தம் போடுறாங்க. இந்த நேரத்துல கணவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தலை மண்டையை பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. ஆஹா, வைஃப் வந்து எல்லா இடத்துலயும் அப்படித்தானே, கணவர்னா என்ன செய்வார், மண்டையை பிச்சுக்குவார். நம்மள தான் மண்டையை பிச்சோம். எதுக்கு பிச்சோம்? ஐயோ எப்படி வழி தாங்குவாங்க என் மனைவி, யாழ்லா லேசா ஆக்கிறியா அல்லா, குழந்தைய வந்து நல்ல சுகப்பிரசவமா பிறக்கணும் யாழ்லா, சாலிகான குழந்தைய தாயல்லா, தாய்க்கும் சேய்க்கும் நல்ல மாதிரி இருக்கணும், எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாது, சீக்கிரமா யாழ்லா லேசா குழந்தை பிறந்துடும், போன மாதிரி வந்துடணும், இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல பெரியவங்க. இப்படி பல துவாக்கள் இந்த எண்ணத்துல தானே இருப்பான். ஆனா அங்க எப்படி தெரியுமா இருப்பான், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா தெரியலையே, ஆம்பளை பிள்ளையா இருந்தா சூப்பர், பொம்பளை பிள்ளையா இருந்தா சை, இப்படிதான் இருப்பானா. அது எப்படி இருப்பான்னு பாருங்க, நீங்க நல்ல விளங்கிக்கணும். மார்க்க என்ன செய்யுதுன்னா, என்ன எப்படி இருப்பான் அப்படின்னா, அப்படியே தலையை பிரிஞ்சு ஓடிடுவான், தனியா போய் உட்காந்துருப்பான். என்ன செய்தி வரதுக்காண்டி, என்ன குழந்தைன்னு வரதுக்காண்டி. பெண் குழந்தைனா என்ன செய்ய, ஆண் குழந்தைனா அப்படி வந்துருவான், ஆண் குழந்தை அப்படின்னு அங்க இருந்து அப்படி வீர நட போட்டு வருவான். அப்பா வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொண்டாடா, பணத்தை ஆட்டாரு, ஒட்டகத்தாரு, குட்டு எல்லாத்துக்கும் ஆண் குழந்தை அப்படின்னு இருப்பான். பெண் குழந்தை பிறந்தா என்ன செய்ய, என்ன தெரியுமா செய்வான், தனியா உட்கார்ந்தான்ல ஒரு குழியை தோண்டி வச்சுப்பானா. எவ்வளவு பெரிய அநியா நடந்திருக்கு பாருங்க. ஒரு குழியை தோண்டி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பானாச்சு. பெண் குழந்தைங்கிற செய்தி வந்துருச்சுன்னா ஆண் குழந்தைக்கு வீராப்பு, பெண் குழந்தைன்னா நேரா போய் துள்ள துடிக்க தாயிடம் இருந்து அந்த குழந்தைய பறிப்பான். பிள்ளைய என்ன பெண் குழந்தை பெத்தெடுத்திருக்க அப்படின்னு இழுத்து அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் பிள்ளை என்ன செய்யும்,
எனக்கு பொதுவா எனக்கு ஒரு பிள்ளைக்கு என்ன தெரியும், என்ன ஒண்ணுமே தெரியாதாங்க. இன்னைக்கு இந்த ஒரு நடிகை மாநாடு நடத்துறேன்னு சொல்லி 42 பேரை கொண்டு விட்டாங்க, 41 பேரை. அநியாயமா அக்கிரமமா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் இல்லாம, ஒரு ஒழுங்குகள் கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழல் இல்லாம, ஒரு பாதுகாப்பு இல்லாம, அதுல சில பிள்ளைகளுக்கு துண்டை போட்டுவார், அந்த கட்சி துண்டை போட்டுவார். அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா ஏன் போனோம்னு தெரியுமா? கழுத்துல விதிச்சு கழுத்தெலும்பு ஒட்டஞ்சி நஞ்சி பிஞ்சி பிள்ளைங்க உடம்புகள் எல்லாம் சேதமாயி, அப்போ நமக்கு தெரியல, கண்ணுக்கு நேரம் ஒரு பிள்ளையினுடைய மரணம் என்பது எவ்வளவு வலிங்க. ஒரு தகப்பன் கதறான். அப்ப என்ன கேள்வி வருது? எதுக்காண்டி அந்த பிள்ளைக்கு தெரியுமா இவன் எவன்னு தெரியுமா? நின்னவன் எவன், பேசினவன் எவன், எதுக்காண்டி போனோம், எதுக்காண்டி ஒண்ணுமே இல்லை. இந்த பிள்ளைகளுடைய மரணம் என்பது ரணமாக இருக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியிடமிருந்து ஒரு தகப்பன் பிள்ளையை வாங்கும் பொழுது எப்படி வாங்கணும், அந்த பிள்ளை தகப்பன் யார் என்று பார்க்கதான் சும்மா சொல்லுவோமா இல்லையா? பிள்ளை பாக்குதுன்னா ஏன் வாப்பா உன்னைதான் பாக்குது, என் உமா மாதிரி இருக்குல்ல, என் மூக்கு உன்னை மாதிரி இருக்கு, என் காது பெத்துமா மாதிரி இருக்கு, மாண்டுமா மாதிரி இருக்குன்னு அந்த பிள்ளைய ரசிக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்துல எந்த ரசனைக்கும் அப்பாற்பட்ட நிலையில போய் அந்த பிள்ளைய வாங்கி கதறுமே பிள்ளை, அப்படியே குழியில தீ மூடும், அப்படியே மூடும் உயிரோடி. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், உயிருடன் பி ஐயி ذنبின் குதிலத் வ இத சுஹஃபு நுஷிரத் பி ஐயி ذنبின் குதிலத். இந்த குழந்தை எதற்காக கொலை செய்யப்பட்டது என்று அல்லாஹ் மறுமையில கேட்பான். அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல, அந்த குழந்தைய வச்சுட்டு கேட்பான், எதுக்கு நீ கொன்ன? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு, நீ எதுக்கு கொன்ன? பெண்ணுங்கிறது அவ்வளவு மோசம் அப்படிதான் நினைச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா புஷ்ஷிரா அஹதுஹுல் உன்ஸா, அவர்களில் உங்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால், பெண்ணே சுப செய்தி தானே, புஷ்ரா தானே, அவனுடைய முகம் என்ன செய்யுது? கவலையில் அப்படியே கருத்து போகுது. அப்ப என்ன செய்யறான்? அவன் சமூகத்தாரை விட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறான். அல்ல அப்படியே அந்த குர்ஆன்ல பதிவு செய்கிறான். எதனை கொண்டு அவன் நற்செய்தி செல்லப்பட்டானோ அதை தீயதென கருதி சமூகத்தை விட்டு ஓடி ஒதுங்கி அந்த பிள்ளையை என்ன செய்யறது? யோசிக்க, உயிர் வாழ வைக்கிறதா கொல்றதா? அப்படிப்பட்ட உம்மத்துங்க. இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாம் என்ன செஞ்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? யார் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை சீராட்டி பாராட்டி அவர்களுக்கு நற்கல்விகளை போதித்து தர்பியா வழங்கி அவர்களை பெரியவளாகும் வரை வளர்த்தெடுத்து நல்ல முறையிலே திருமணம் செய்து வைத்து விட்டால் நானும் அவரும் இப்படி இருப்போம். யார் சொன்னது? யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஒரு சஹாபாக்கள் என்ன கேள்வி திரும்ப கேட்டாங்க? அவங்களுக்குள்ள ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகிடுச்சு. ஆஹா, என்கிட்ட 2 பெண் குழந்தை தானே இருக்கு, சொல்லலாம் 2 பெண் குழந்தை இருந்தா அப்ப என்ன ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு? பெண் குழந்தையே பிறக்க கூடாது, பெற்றுவிட்டால் கேவலம் என்று கருதப்பட்ட காலகட்டத்தில், உயிரோடு பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்ட காலகட்டத்துல பெண் குழந்தை பிறக்காதா அப்படின்னு ஏங்க வச்சது இஸ்லாம். இன்னைக்கு பெமினிஸ்டும்பா, பெண்ணியவாதி என்ன சொல்லுவாங்கிறீங்க? கடைசியில ட்ரெஸ்ல நிற்போம் இதானே இவன் செய்யறது ஃபுல்லா. இஸ்லாம் அன்றைக்கு ஆசை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ஏன் சகோதரர்களுக்கு சொல்லிச்சு, யாராவது ஒரு சகோதரன் தன்னுடைய 3 சகோதரிகளை பராமரித்து அவர்களை நல்ல முறையில திருமணம் செய்து வைக்கிற வரைக்கும் அவர்களுக்கான ஒழுக்கம் கற்பித்து சீராக்குனா அவர்களும் நானும் இப்படி இருப்போம். இப்படி இருப்போம்னா என்ன அர்த்தம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருப்போம்னு அர்த்தம். நரகத்துக்கு போயிடவே மாட்டோம்னு அர்த்தம். சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்துல இருப்போம்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்துல இருப்போம்னு அர்த்தம். இவ்வளவு ஒரு கிரீடத்தை வழங்குறது யாருக்கு? பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல என்ன செய்கிறான்? குறிப்பிட்டு காண்பிக்கிறாங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? ஆழமாக பதிந்து கொள்ளணும். அப்படியே ஒரு பெண் பிறந்துட்டா, கொன்னாங்க அப்படின்னா கொல்லாம இருந்திருக்கிறாங்க. சில பேர் கொன்னாங்கன்னா சில பேர் என்ன செய்யறாங்க? கொல்லாம இருந்திருக்கு. கொல்லாம ஒரு பெண் வளர்றான்னு எப்படி வளருவா? எப்படி வளருவா? அவ இழிவடைந்த நிலையில் வளரும். அவளுக்கு என்று எந்த உரிமையும் இருக்காது, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மரியாதை இருக்காது. அவள் பெண் பெண் என்று பிறந்ததாலேயே அப்படிப்பட்ட காலகட்டம். எப்படின்னா அந்த பெண் வளர்றாங்கன்னா அவ ஒரு போக பொருள் தான். இந்த மாதிரி இந்த கிளாஸ் இது மாதிரி இந்த செம்பு இந்த டேபிள் மாதிரி யாரு? ஒரு பெண். அப்படிங்கிற நிலையில தான் வளர்ந்துருக்காங்க. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சொத்து உரிமை இருக்கு. கணவன் அதாவது ஒரு பெண் இருக்கிறாங்க, தகப்பன் இறந்து போயாச்சு, பிள்ளைங்க இருக்காங்க, ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? சொத்து வச்சிருவோம். ஆணுக்கு 2, பெண்ணுக்கு
ஒண்ணுன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருவோம். அப்படிதானே? சொத்து அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குன்னு வைங்க. கணவன் இறந்து விட்டாரு, 10 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப மனைவி எவ்வளவு கொடுக்கணும்? அந்த காலத்துல, அறியாமை காலத்துல என்ன தெரியுமா? மனைவியே வந்து சொத்து தான், கணவனுடைய சொத்து தான். மனைவியும் கணவன் விட்டு சென்ற சொத்து அனந்தர சொத்து, அவ்வளவுதான். அது அவளுக்கு எவ்வளவு சொத்துங்கிறது கிடையாது, அவளே சொத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பொருள், அந்த பொருள் அடுத்து யாருக்காவது தூக்கி கொடுத்துடணும், அவ்வளவுதான். இஸ்லாம் ஒட்டச்சு இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. நேற்று ஒரு இடத்துல நான் இதை சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி ஒண்ணு வந்துச்சு. என்ன கேள்வி தெரியுமா? பாப்பா வீட்டுல சொத்து வாங்கிட்டேன்னா மரியாதையே இருக்காதாம, பாப்பா வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதாம, அப்பா வீட்டுல இருந்து சொத்து வாங்கிட்டு போயிட்டான்னு ஊர்லாம் சொல்லுமாமே அப்படின்னு சொல்றாங்களா? அப்படி ஒரு வழக்கு இருக்காம இருக்கா? என்ன இது? நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும், அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்சையைன். உங்களுடைய பெற்றோர்கள் விட்டு சென்றதிலே ஆணுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதுல பாதி யாருக்கு கொடுக்கணும்? பெண்ணுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ரூல்ஸ். அப்படி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரூல்ஸ் போட்டு பெண்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுச்சு. அப்ப கூட நான் சொல்லுவேன், சில பேர் வந்து இப்படி உரிமை இல்லை, அல்லாஹ் என்னங்க, யார் வீட்டுக்கு என்ன உரிமை? ஒரு வீட்டுல அந்த வாப்பா வீடு இருக்குன்னா, நம்ம ஊர் வழக்கத்தை எடுத்துக்கிடுங்களேன், ஒரு வீடு இருக்கும், 4 லட்சம் வீடு தான் இருக்கும், அதுல ஒரு குடும்பம் வாழலாம், அல்லது அதிகபட்சமா ஒரு 2 குடும்பம் மாடி கீடி கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கலாம். அப்போ ஒரு 4 பிள்ளை 5 பிள்ளை இருந்துச்சுன்னா யாராவது ஒரு 3 பிள்ளைகள் என்ன செய்யணும்? வெளியே தான் போகணும். அப்போ வாப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அதுக்கு அண்ணன் இருக்கா, அண்ணன் வீட்டுக்கு வர வேண்டியதானே? சொத்து வந்து விட்டது நமக்கு என்று ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ வந்து விடுச்சுன்னா அதை வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் செலவு தான் பெரும்பாலும். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னது? செலவுகள் கிடையாது. தெரிஞ்சுக்கலாம், அழகா சேஃப்டி பண்ணி வியாபாரத்துல போட்டுக்கலாம். பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? பண்ணலாமா இல்லையா? நம்ம ஏமாளி மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா அதே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அதை வச்சுக்கிட்டு என்ன ரொட்டேஷன் பண்ண முடியும்? 20 25 ஆக்குவது எப்படி? 25 50 ஆக்குவது. அதுக்கு வட்டி கிடையாது. நீ டக்குன்னு அசரத்து சொல்றதை பார்த்தா வட்டி. பிசினஸ், வியாபாரம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா பிசினஸ் பண்ணாங்களா? அதுக்குன்னு எப்படிப்பட்ட கணவருடைய வியாபாரத்துல பங்குதாரரா மாறலாம். ஒரு கடையை வச்சிருப்பாரு, அப்பா இன்னொரு கடையை பிடி, என் பேர்ல அதை போடு, அதுல இருந்து வருமானம் எனக்கு போடுன்னு போடலாமா இல்லையா? இப்படி சொத்துக்களை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு உரிமைய எப்ப கொடுத்துச்சு இஸ்லாம்? 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துச்சு இஸ்லாம். அப்படி பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் சூரத்துன் நிசா என்கிற அத்தியாயத்திலே 1வது வசனம், பெண்களுக்கு இஸ்லாம் எப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துச்சுன்னு நீங்க பாருங்களேன். நீங்க வந்து இதெல்லாம் என்ன செய்யலாம்? மக்களுக்கு அழகான முறையில எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு வந்து பெமினிஸ்ட், பெண்ணியவாதிகள், பெண்களுக்கான உரிமைன்னு சொல்றவன் எவனும் இவ்வளவு ஆணித்தரமான விஷயத்த சொல்லியிருக்கிறானா? இன்னைக்கு வரைக்கும் பெண் 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 இஸ்லாம். உலகத்துல ஒரு மனுஷன் அதிகப்படியா பாசத்தை செலுத்தணும்னாலே யார் தான்? பெண் தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் யார்கிட்ட சிறந்தவங்க? உங்கள் மனைவியரிடத்துல சிறந்தவங்க. நான் என்னுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவராக இருந்திருக்கிறேன் சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மனைவி யாரு? ஆனா பெண்ணா? பெண். குடுமையை பிடிச்சு கொடுத்துருச்சா பாரு, அந்த அவன்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வா. பாசம் செலுத்துவது தாயை முதன்மைப்படுத்துச்சு. 1 2 3 நீதான் அங்க மனைவியை முதன்மைப்படுத்திச்சு. நீ தான் கேரண்டி கொடுக்கணும் அவனுக்கு சொர்க்கமானவன். சகோதரியை முதன்மைப்படுத்திச்சு. நல்ல முறையில் அவங்களை நீ கட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னா அதுக்கான உனக்கு கூலி உண்டு. பிள்ளைகளை முதன்மைப்படுத்தி ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு மகளாக, எல்லா வகையிலும் பெண்ணுக்கு சிறப்பு சேர்த்து இஸ்லாம் இந்த சொத்து உரிமை அழகான முறையில் கொடுத்துச்ச. இப்ப 4ல் 1 சூரத்து நிசாவுல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. அதுல அல்லாஹ் சொல்றான். இது எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு மனப்பாடம் தானே இந்த வசனம்? இதுல என்ன இருக்கா இல்லையா? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். خلقكم من نفس واحدة, அவன் தான் உங்களை ஒரு உயிரில் இருந்து படைத்தான். ஒரு உயிர் தானே? அந்த ஒரு உயிர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். خلقكم من نفس واحدة وخلق منها زوجها, அந்த ஒரு உயிர்ல இருந்துதான் யாரை படைச்சான்? ஜவுஜ்னா யாரு? வைஃப், அவங்க மனைவியை படைச்சான். அப்ப பெண் பெண் மோசமானவள் அல்லது பெண் மதிப்பற்றவள் அல்லது பெண் ஒரு இழிவானவள் என்று சொன்னால் பெண் எதிலிருந்து தான் வந்தாள்? ஆணிலிருந்து தானே வந்தாள். அப்ப ஆண் யாரு?
இழிவானவன் ஆயிட்டானா? முடிஞ்ச கதை அங்கேயும் முடிஞ்சா. இஸ்லாம் எப்படி உடச்சிச்சு பாருங்க. முதல்ல புரிஞ்சுக்கோ, பெண் என்பவர்களை பற்றி நீ சர்வ சாதாரணமாக கருதுகிறாயா? பெண்தான் சிறப்புக்குரியவள். தாய்மையை பற்றி தவறாக கருதுகிறாயா? தாய்மைதான் நீ சொர்க்கத்திற்கு போவதற்கு காரணமாக இருக்க போறவள். மனைவியை பற்றி தவறாக கருதுகிறாயா? அவளால் தான் உனக்கு சான்றளிக்கவே முடியும். மகளை பற்றி நீ தவறாக கருதுகிறாயா? அந்த மகளை பெற்றெடுத்ததே அல்லாஹ்வுடைய தூதரோடு நீ இருக்க முடியும். எவ்வளவு எல்லா இடத்துலையும் கொடுத்துருச்சு. அந்த இடத்துல இந்த வசனத்துல சொல்லுது, ஆணிலிருந்துதான் பெண் படைக்கப்பட்டாள் என்றால் பெண் இழிவானவள் என்றால் ஆணும் இழிவானவன், ஆண் சிறந்தவன் என்றால் பெண்ணும் சிறந்தவன். முடிஞ்சு போச்சா கதை? அப்புறம் خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அதற்கு பிறகு ஆண்களாக பல்கி பெருகினாலும் சரி, பெண் பிள்ளைகளாக பல்கி பெருகினாலும் சரி, எல்லாரும் எதுல இருந்து வந்திருக்கிறாங்க? ஆணு பெண்ணு ரெண்டு பேர்ல கலவையில தானே. அப்ப அப்படி மார்க் என்ன செய்து முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாம பாக்குறோம். அப்போ பெண்ணு பிறக்கிறத பத்தி இஸ்லாம் சொல்லுது, பெண்ணுக்கு சொத்துரிமையை பற்றி இஸ்லாம் சொல்லுது. அது மாதிரி பாருங்க, பெண்கள் படிக்கிறாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெர்ஃபெக்டா அவங்களுடைய லைஃப்ல பார்க்கலாம். இந்த கணவன் மனைவி விவகாரங்களை சரி, பெண்களுடைய விஷயங்களை சரி, அவங்களுடைய திட்டங்கள் பல பெற்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்றிருக்கு. பெண்கள்கிட்ட கேட்க இன்னைக்கு கூட அப்படிதான், உனக்கு என்ன தெரியும், உன் வேலையை பாரு நீ, அப்படி எவ்வளவு வசனம் கேட்கிறோம், எத்தனை தடவை இதை கேட்கிறோம். என்ன தெரியும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பத்தி தெரிஞ்சா சொல்லுன்னு சொல்லலாம். சொல்ல முடியுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முகம் சோர்ந்து இருக்கும் பொழுது, நான் பலமுறை சொன்ன விஷயம்தான், சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல எதுக்காண்டி சோர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு மனைவி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஹுதைபியாவுல இதுதான் பிரச்சனை, இதே மாதிரி மக்காவுக்கு போக முடியல, அடுத்த வருஷம் தான் மக்காவுக்கு போக போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம மதீனாவுக்கு திரும்ப போக போறோம், எல்லோரும் தாய் ஊருக்கு பாக்குறதுக்காண்டி ஆசையா வந்திருக்கிறாங்க, இப்ப போக முடியல, என்ன செய்ய? உடனே அந்த அம்மா உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்க பிராணிகளை அறுக்கவில்லை, கவலைப்படாதீங்க, முடியை மலிக்கவில்லை, கவலைப்படாதீங்க, நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக மதிப்பை வழங்குகிறார்கள். என்ன மதிப்பு? ஒரு சோசியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி மனைவியிடத்தில் டிஸ்கஷன் பண்றாங்க. மனைவி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அந்த டிசிஷன் தான் வரலாற்றில் திருப்பு முனையா அமையுது. அப்ப எங்க போயிடுச்சு பெண்ணு? எங்க ஒண்ணு சிந்தனையாலும் அறிவாலும் பெண் யாரு? வீட்டுல உள்ள அழகா சொல்லலாம், ஒரு கடையில ஒரு பிரச்சனையை அழகா யார்கிட்ட சொல்லலாம், உனக்கு என்ன தெரியும், பேசாம இரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷனை ஆற்றுவதற்குத்தானே இருக்கிறாங்க. என்ன சொன்ன ஷேர் பண்ணா போதும். இத ரசூல் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கோடிட்டு காமிச்சாங்களா இல்லையா? பெண்ணை எங்க வைக்குது இஸ்லாம்? சரி, அதை விட்டுருங்க. 1400 ரசூல்லா நபியா ஆகிறதுக்கு முன்னாடி ஹிரால ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை தூக்கிட்டு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு, வானத்துக்கும் பூமிக்குமா இவ்வளவு பெரிய தோற்றத்தை பார்த்து விட்டு, பார்த்தது யார் என்றே தெரியவில்லை, ஜின்னாக இருக்குமா பிசாசாக இருக்குமா என்னவோ தெரியலையே, அப்படி இப்படின்னு அவங்க பதறி உளுந்து ஓடி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அரவணைத்து அவர்கள் அப்படியே ஆசுவாசப்படுத்தி அமர வைத்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் கரெக்டா சொன்ன, எப்பா நீங்க யாரு, எதுக்கு பயப்படுறீங்க? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்க ஏழைகளை ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், அனாதைகளை அரவணைக்கிறீர்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாழுகிறீர்கள், நல்ல நல்ல நன்மைக்காக பாடுபடுகிறீர்கள். இப்படிப்பட்ட சமயத்துல உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான எந்த சோர்ஸுமே கிடையாதுன்னு ஆசுவாசப்படுத்தினது மட்டும் இல்லாம, ஆசுவாசம் அடைந்த பிறகு நிதானத்திற்கு பிறகு வரக்கா பின் நௌஃபல்ட்ட கொண்டு போய் கூட்டு போய் இவர் நபி என்கிற செய்தியை வெளியே கொண்டு வந்தது யாரு? அப்ப இஸ்லாம் என்பது பிராக்டிக்கலா தியரியா எல்லா வகையிலும் என்ன செய்யுது? அழகான முறையில பெண்களுக்கு உரிமையை வழங்குகிறது. பெண்களை சிறப்புப்படுத்துச்சு. உலகத்திலேயே முதல்ல சிறந்த ஈமான் கொண்ட ஆணோ பெண்ணோ அனைவர்களுக்கு முன்மாதிரி பெண் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தானே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இம்ராத்து ஃபிரௌன் தானே. ஃபிரௌனுடைய மனைவி யாரு? ஆசியா அம்மையார் தானே. அப்ப எல்லா வகையிலுமே அதே மாதிரி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். ஒரு சில பெண்கள் கேட்கறாங்க, யார சொல்லலாம், எப்ப பார்த்தாலும் ஆண்களை பற்றியே அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே என்று வருகிறதே, எங்களுக்கு என்று தனி ஒரு இன்னும் வசனம் இல்லையே, என்ன எங்களுக்கும் சேர்த்தான இந்த வேதம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அரசுல இருக்கக்கூடிய அல்லாஹ் நீ ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இப்படியா பேசுறேன்னு கேட்டாங்களா? ஆண்கள் எல்லோரும் திணறி போயிட்டாங்க. சஹாபாக்கள் ரசூலை சும்மா கேட்கறாங்க, என்னப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அம்மா கேட்டதை பத்தி? சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, ஒரு பெண் இவ்வளவு பேசுவார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லைங்க.
அறிவான கேள்வி இல்லைங்க, கேள்வி சரியான கேள்வி இல்ல. ஆணுக்கும் குரான் தான், பெண்ணுக்கும் குரான் தான், முக்மீனுக்கும் குரான் தான், முக்மினாவுக்கும் குரான் தான், எல்லாத்துக்கும் குரான் தான் என்றால் குரான் ஒரே ஆண்பாலாகவே பேசுகிறதே, பெண்பால் குரானில் வருவதில்லை. அது இலக்கணம். நீங்கள் நீங்கள் சொல்றதுல நீங்கள் முன்னால் இருக்கவங்க ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். நீங்கள் தான் நீங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் நீங்கள்னு பேசுறேன், இதுல கேட்கறாங்க, வீடியோல கேட்கறாங்க, அங்க இருந்துகிட்டு முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாது, நான் மட்டும் தான் தெரியுறேன். அந்த நீங்கள் ஆனா பெண்ணா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு வார்த்தை காமன் வேர்டு, பொது வார்த்தை நீங்கள். இந்த மாதிரிதான் யாயு வல்லதீன ஆமனு, நீங்கள் அந்த இடத்துல பொது வார்த்தை தான், ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த அம்மா கேட்டதுக்கு அரிசில இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு பதிலளித்தான் வசனத்தை இறக்கி வைத்து. அந்த பதில்ல வந்த வசனம் தான் என்னது? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முக்மினீன வல் முக்மினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வல் சாதிகீன வல் சாதிகாத்தி வல் சாபிரீன வல் சாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷியாத்தி வல் முத்தசத்திகீன. இந்த வசனத்துல 10 பண்புகளை சொல்றான். உங்களுக்கு இதுல என்ன புரியுமோ புரியலையோ, ஒண்ணு புரியும், என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிக்காதீங்க, என்ன சொல்லுங்க பார்ப்போம். தான்னு சொல்லுங்க. இல்ல டயர்டா இருக்கீங்களா இஜிதிமா போயிட்டு வந்து? சொல்லுங்க. இதுல இருந்து என்ன புரியுது? இந்த வசனம் திரும்ப வந்துட்டா, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. வசனத்தை ஃபுல்லா ஓதியாச்சு. அரை பக்கம். எனக்கு என்ன தெரியுது? புரியல. ஒன்னே ஒண்ணு தெரியும் உங்க 2 பேர் என்னன்னா, அல்லாஹ் 2 பேரையும் சொல்றான், ஆண் பெண் பாகுபாடு கிடையாதுங்க. நீங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னா, ஆண் சொன்னா என்ன நன்மையோ அதுதான். நோன்பு பிடிச்சா ஆண் நோன்பு பிடிச்சா என்ன நன்மையோ அதான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணா பிறந்தாலே குழி தோண்டி புதைப்பேன் அப்படின்னு சொன்ன காலத்துல இறங்கின வசனங்க. அப்ப இஸ்லாம் எங்க தூக்கி வச்சிருச்சு? மண்டைய கழுவிட்ட போடாண்டுச்ச. அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் நான் பெண் குழந்தை, நான் இன்னைக்கு கூட நீங்க தான் அதுல பிரச்சனைக்கு பெருசா வரிய. மாமியாரா இருந்துகிட்டோம்னு என்னன்னு தெரியல, மாமியார்னா அல்லா வீட்டுக்கு அடுத்து விட்டுக்காரு, நம்ம ஊர் பாசையில தான் அப்படியே உட்காந்து ஒரே பெண் குழந்தையா பெரிய அந்த போல என்ன உள்ள ஃபேக்டரியா வச்சிருக்காங்க, பெண் குழந்தை ஃபேக்டரி. என்னங்க அல்லாஹ் கூட எவ்வளவு சந்தோஷமா எடுக்கணும். இப்படிலாம் ஒரு கால ஜாஹிலியத்தின் வார்த்தைகள் அது. ஐயாமுல் இஸ்லாம் சொல்ல வெட்கப்பட வேண்டும். இப்படி பேசுறவங்களாம் வெட்கப்படணும், வெட்கி தலை குனியணும். பெண்ணை பற்றி பேசக்கூடிய எந்த ஒருவரும் வெட்கி தலை குனியணும். அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுங்க அது. கிஃப்ட் ஹெப்பா. அந்த குழந்தை இல்லாமல் உலகத்தில் எத்தனை பேர் பாடுபட்டு இருக்காங்க? ஒரு பிள்ளைக்கு தகப்பனாயிர மாட்டோமா, ஒரு பிள்ளைக்கு தாயாயிர மாட்டோமா அப்படின்னு உலகம் எவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்கிறாங்க. போய் பாருங்க அப்படி வெளியே. அல்லாஹ் குழந்தைய கொடுக்கிறான், அது பெண் பிள்ளையை கொடுக்கிறான். பரக்கா பரக்கா பரக்கா. பெண் பிள்ளை பிறப்பது பரக்கத். உடைச்சு தகர்த்து எரிந்து அப்படியே மார்க்கத்தை விதியை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். பெண் 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 எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், சாதாரணமான ஒரு விஷயமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எதுவும் புரட்சி செய்து அவர் புரட்சி செய்து வந்தது, இவர் புரட்சி, எந்த புரட்சியும் இல்லாமல் அல்லாஹ் இறக்கி வைத்தான். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இன்னைக்கு உள்ள புரட்சி ஃபுல்லா என்ன தெரியுமா? புரட்சி பெண்ணு சொல்லி என்ன புரட்சி? பெண்ணுக்கு இஸ்லாம் ஃபண்ட் என்ன செய்யுது இஸ்லாம் வந்து இழிவுபடுதுன்னா அது புர்கா போட சொல்லுது. அப்ப என்ன செய்யணும்? விளங்குதா இல்லையா? அதனால இஸ்லாம் அல்லாஹ்வுடைய உதவியால அன்றும் இன்றும், அதனால சலுகைகள் சட்ட ரீதியா நீங்க பாருங்க. மகர் விஷயம், மகர் விஷயத்தை இஸ்லாம் அல்லாஹ் என்ன சொல்லுவோம், நிசா சதுகாத்திஹின்ன நஹலா. நீங்க வந்து பெண்ணுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க, கொடு. அதெல்லாம் மாத்துறது யார்? நம்ம தானே மாத்துறோம். என்ன சொல்லி மாத்துறியா? எங்க பிள்ளைக்கு நாங்க போடுறோம், மற்றபடி அவங்களாம் கேட்கல. யார் சொல்றா இத? இந்த வசனம் எல்லா வீட்லயும் எல்லா கல்யாண வீட்லயும் கிடக்கா? எல்லா கல்யாண வீட்லயும் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, எல்லா சண்டை வரும் தெரியுமா, சொத்து பிரியும் தெரியுமா, அப்போ ஒரு வசனம் வரும். நான் சொல்லவா, நீங்க சொல்றீங்களா?
சொத்து பிரிக்கும் போது என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம். மூத்தவளா கல்யாணத்திலே போட்டோமே போகலாம் எப்படி அஸ்தோஃபிருல்லாஹ். நான் நம்ம ஊர் பாசையே சொல்றேன், நடக்கா இல்லையா? ஏன் கொடுத்தீங்க நான் கேட்கிறேன். மக எனக்கு இவ்வளவு தா என்று கேட்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெண்களை கொடுக்க உங்கள் பிள்ளைகளை கொடுக்காதீங்க. எந்த மாமியாரோ எந்த மைனிமாரோ வந்து எனக்கு இவ்வளவு தா என்று கேட்கிறார்களா அவர் பெண் இனத்தை இழிவுபடுத்தக்கூடியவள். கொடுக்கக்கூடாது, வேண்டாம். இப்படிப்பட்ட இடமே வேண்டாம், இனமும் வேண்டாம். மகர் தா, மகர் எங்க எனக்கெல்லாம் அதை பத்தி கவலையே கிடையாது, மகர் தாங்க நான் போட போறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க, கொடுங்க கொடுங்க. அவன் தான் இந்த இஸ்லாமிய கான்செப்ட்ல உள்ளவன். அந்த வீடு தான் இஸ்லாமிய கான்செப்ட்ல உள்ள வீடு. இது பெண் இனத்துக்கு இழிவு தானங்க. பெண்ணா பிறந்து பெண்ணா பிறந்துட்டா நீ என்ன செய்யணும்? நீ இவ்வளவு கப்பம் கட்டணும், 100 பவுனை கொண்டு வா, வீட்டை வித்தாவது 100 பவுனை கொண்டு வருதா இல்லையாங்க இன்னைக்கு? சுப்ஹானல்லாஹ். அப்ப இஸ்லாம் அப்பவே என்ன செஞ்சிருச்சு? இதெல்லாம் உடைச்சி இஸ்லாம் அன்னைக்கே போட்டு அவங்களுக்குன்னு ஏங்க வச்சிச்சு. பெண் குழந்தையை கொடுங்கன்னு. அப்படி தாய்மையை, சகோதரி, மகள் என்று எல்லாவற்றையும் இஸ்லாம் வந்து அழகான முறையில சொல்லி கொடுத்து, அது மாதிரி சொத்துல அதே மாதிரி பாருங்க. அந்த சொன்னா கணவன் இறந்து விட்டா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மனைவிலாம் கிடையாது. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ரஹீக்ல வரலாறு புக் இருக்குல்ல, அதை படிச்சு பாருங்க. ரசூலுடைய வரலாறு எந்த புக்கெல்லாம் படிச்சு பாருங்களேன். எல்லாத்துலயும் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல கல்யாணம் முடிச்சுட்டா அது ஒரு அளவில்லாத வகையில அது ஒரு மிக மோசமான கலாச்சாரம் இருந்துச்சு அந்த நேரத்துல. அப்போ கூட பாருங்க, அவர் இறந்து போயிட்டாருன்னா அது அவங்க எல்லோரும் சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிடுவாங்க. அதனால நிறைய சிக்கல்களும் பூசல்களும் பிரச்சனைகளும் நிறைய என்ன செய்யும் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துலதான் அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த விதியை போடுறான். அங்க பார், எந்த பெண்ணையும் அவளுடைய இஷ்டம் இல்லாமல் பலவந்தமாக உன்னால் ஒரு காரியத்தில் இறக்கிவிடக் கூடாதுன்னு நல்லா சொல்லும் குர்ஆன் வசனம். 4வது அத்தியாயம் 19வது வசனம். பலவந்தப்படுத்தி அனந்தரமாக்கி கொள்ளாதீங்க. பலவந்தப்படுத்தி சொத்து. அதனாலதான் ரசூலா உடைச்சாங்க. ரசூலா ஒரு பெண் போய் கேட்கறாங்க, கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண் போய் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், என்னை வந்து ஒருத்தருக்கு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தருக்கு திருமணம் வச்சு வைக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு அவரை கல்யாணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இப்ப என்னன்னு கேட்கும்போது ரசூலா என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? இது நீங்க பாருங்களேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன், உங்களுக்கு பரிச்சை வச்சுதான் இப்ப அனுப்ப போறேன். பதில் சொன்னாதான் வெளியே போகும். நைட்டு சாப்பாடு ரொட்டி, ஒரு 3 ரொட்டி, மதியானம் பிரியாணியா? சுப்ஹானல்லாஹ். எனக்கு பிரியாணியா? என்னதுங்க, சிக்கனா மட்டனா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். சரி பரவாயில்ல, இப்ப டிஃபன் பண்ணி ரைட்டா, இடியாப்பம் கறி ரைட்டு, எல்லாம் இங்கே உட்காருங்க. பதில் சொல். ஒரு பதில் சொல்லாம இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன கேட்டேன் இப்ப, அந்த ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், திருமணமே செல்லா. வெரி குட்மா, சூப்பர். அங்கிருந்து சத்தமா ஒரே சத்தத்துல சொல்லிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்படிதான் அதாங்க, கல்வி போய் சேர்ந்துட்டா போதும், மாற்றம் தன்னா வரும். திருமணம் ரத்து நாங்க சொல்ல எவ்வளவு பெரிய சிறப்புங்க. இன்னைக்கு அது முடியுமா? எழுதி வச்சிருக்க என்ன தெரியுமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். புல் எப்படிங்க புருஷன் ஆகும்? கல் எப்படி கணவன் ஆகும்? கல்ல ஏதாச்சும் செய்ய முடியுமா? கல்ல கொண்டு கல்லு சம்பாதிக்குமா? பைக்ல கூட்டு போமா? கல்லை தான் கட்டி கூட்டு போகணும். கல்லு தான், புல்லு தான், கணவன் தான் அப்படிங்கிற அந்த விதியை போட்டது என்னது? இது சிறப்பு இல்லையா? நீ எவ்வளவோ சொல்லலாமே. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்துல வந்து நம்ம ரொம்ப அழகான முறையில் நினைச்சிருக்கிறான், சிறப்புப்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதே நேரத்துல இந்த சொல்றான்ல, பெண்களின் உரிமை சொல்லி பேசுறாங்கல்ல, இவங்க ஃபுல்லா செய்யற ஒரே ஒரு டாபிக்ல தான் நின்று பேசுவாங்க. வேற எந்த டாபிக்லையும் நமக்கு முன்னாடி பேசவே முடியாது. இஸ்லாத்துல நம்மளை அல்லாஹ் பிறக்க செய்ததே ஒரு பெரிய விஷயம். இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்ந்து அதிலேயே நம்ம மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு அழகான முறையில் இதை கற்றுக் கொடுக்கணும். இதுல வந்து இந்த கணவன் மனைவி உறவுல மட்டும் நான் எப்பவுமே சொல்ல விஷயம், இது வந்து குர்ஆன் சுன்னா மனைவியின் ஒழுக்கங்கள், மனைவியின் நடைமுறைகள், மனைவியின் கடமைகள், மனைவியின் உரிமைகள் இருக்கா இல்லையா? கணவனின் கடமைகள், கணவனின் உரிமைகள், கணவனின் ஒழுக்க மாண்புகள், இது இருக்கா இல்லையா? இதன் பிரகாரம் நடந்துக்க வேண்டியதான். அவசரப்பட்டு எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒழுக்க மாண்புகளை பேணி நடந்துக்கணும். மற்றபடி உரிமைகள் என்பது இஸ்லாம் வழங்கிய உரிமைகள் சால சிறந்தது, மிகவும் முக்கியமானது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அது மாதிரி பெண்கள் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறதுல வந்து நீங்க ஒரே ஒரு விஷயத்துன்னு சொல்லி முடிக்க, ஒரு வேலை சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க போய் சம்பாதிச்சா தான் முடியும் அப்படின்னு நினைச்சலாம். வேலைக்கு போகலாமா இல்லையா? தாராளமாக வேலைக்கு போகலாம். ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை என்ன வேலையாக இருக்கணும்னா பெண்கள் சார்ந்த வேலையாக இருக்கும். இப்போ பெண்கள் மதரசாவில் உஸ்தாதா இருக்கிறது, பெண்கள் ஸ்கூல்ல போய் இது மேக்சிமம் அது என்ன செய்ய, விதி மீறக்கூடாது. அங்க ஆண் பெண் கலப்புப்படி இன்னைக்கு நான் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், நான் வந்து இங்க போய் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய இடங்களை என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்குங்கிறத பாக்குறது மார்க்கத்தை விதிமீறிய செயல்பாடுகள் என்பதை கவனிச்சுக்கணும். என்னதான் அப்படி இருந்தாலும் வீட்டுக்கு என்று சில முக்கியத்துவ பண்பு பணிகள் இருக்கு. அந்த வேலைகளும் என்ன செய்யணும், பெண்கள் மும்முரமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம விலக்கிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி வந்து மார்க்க கல்வி என்பதை ஆண்கள் பெண்கள் இருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையினால ஏற்கனவே ஒரு புத்தகத்தை தான் முடிச்சிட்டேன். போன தடவை கொஞ்ச நாள் பேசுறேன்ல பயான், தொடர் பயான்ல பெண்கள் சம்பந்தமா, குடும்பம் சம்பந்தமா, குடும்பவியல் சம்பந்தமா பேசணும்ல, அது ஒரு புத்தகம் தான். இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் அறிய வேண்டிய சட்டங்கள் என்கிற ஒரு புத்தகத்தை தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்தை நம்ம என்ன செய்வோம், அழகான முறையில நம்ம தேவைப்படக்கூடிய கருத்துக்களை பேச்சு நடையிலேயே நம்ம பேசி இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறியக்கூடிய பாக்கியத்தையும் அறிந்ததின்படி செயல்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.